நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு காலையில இருந்து ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு கரூர் மாவட்டத்திற்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். உங்களுடைய எழுச்சி, கரூருடைய எழுச்சியை பார்க்கும் போது கரூர் மாவட்டத்தில் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஜெயிக்க போறது நாம தான். மீண்டும் ஆட்சி அமைக்க போறது நம்முடைய தலைவர் தான். மீண்டும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போகுது உறுதிங்கிறது இந்த கரூர் மாவட்டத்தை, இந்த கரூர் பகுதியுடைய இந்த கரூர் பிரச்சாரத்துடைய எழுச்சியை பார்க்கும்போது தெரியுது. இந்த கரூர் மாவட்டத்தையும் முத்தமிழ் கலைஞருடைய அரசியல் வாழ்க்கையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. ஏன்னா கலைஞர் அவருடைய வெற்றி பயணத்தை இந்த கரூர் மாவட்டத்தில இருந்து தான் துவங்கினாரு. இங்க இருக்கக்கூடிய குளித்தலை தொகுதியில தான் முதல் முறையா போட்டி போட்டார். கலைஞர் அவர்கள் போட்டி போட்ட 13 முறையும் ஜெயிச்சவர் தான் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதற்கு தொடக்கமா, கலைஞருடைய வெற்றிக்கு தொடக்கமா இருந்தது இந்த கரூர் மாவட்டம். அதே மாதிரி எப்படி கலைஞர் அவர்கள் நின்ற தேர்தலாம் வென்றாரோ, அதே மாதிரி இந்த கரூர் மாவட்டத்தில் அனைத்து தொகுதியிலையும் போன சட்டமன்ற தேர்தலையே 4க்கு 4 ஜெயிச்சு 100% வெற்றியை பெற்றோம். இந்த முறையும் 4க்கு 4 ஜெயிச்சு வெற்றி பெறுவோமா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும். செஞ்சு காட்டுவீங்களா? அண்ணன் கரூர் வேட்பாளர் அண்ணன் ஆசி தியாகராஜன் அவர்களை தலைவர் அவர்கள் உங்களிடத்தில் ஒப்படைச்சுக்கிறார். உங்க அத்தனை பேருக்கும் நன்கு அறிமுகமானவர் தான் அண்ணன் தியாகராஜன் அவர்கள். தனிப்பட்ட முறையில இந்த கரூர் மாவட்டம் முழுக்க நிறைய மக்கள் சேவைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரவர். வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் மக்களை வந்து சந்திக்கிறவர் கிடையாது. தினமும் வருடம் முழுக்க மக்களோடு மக்களாக இருந்து உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனாக இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் தியாகராஜன் அவர்கள். ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து தன்னால் முடிஞ்ச அனைத்து உதவிகளையும் செஞ்சு வருபவர். குறிப்பா மாணவர்களுடைய கல்விக்காக பல உதவிகளை செஞ்சு வர்றாரு. கோச்சிங் கிளாஸ், உங்க வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் கட்டணம் இல்லாம கோச்சிங் கிளாஸ், டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு கோச்சிங் கிளாஸ் நடத்திட்டு வர்றார். இவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனா மேலும் நம்முடைய தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நிச்சயம் செய்வார். அதே மாதிரி அரவக்குறிச்சி வேட்பாளர் அண்ணன் இளங்கோ அவர்களும் உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். அரவக்குறிச்சியில தலைவருடைய வெற்றி வேட்பாளராக உங்க இடத்துல ஒப்படைச்சிருக்கிறார். ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினரா பணியாற்றி அரவக்குறிச்சிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் அண்ணன் இளங்கோ அவர்கள். மக்களோடு எளிமையாக இனிமையோடு பழகக்கூடிய உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் இளங்கோ. அரவக்குறிச்சி மக்களுக்காக மேலும் உழைக்க மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்களை எல்லாம் தேடி நாங்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு கரூர்ல பல்வேறு திட்டங்களை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். உதாரணத்திற்கு கடந்த 5 ஆண்டுகள்ல 5000 கோடி ரூபாய் அளவுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்த கரூருக்கு திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். குறிப்பா மாநகராட்சி பகுதியில் 1140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப்பணிகள் நடந்திருக்கு. கரூர் ரிங் ரோடு அமைக்க முதல் கட்டமா 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரிங் ரோடுக்கு நிலம் எடுக்கின்ற பணி, 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமாநிலையுள்ள கலைஞர் பஸ் ஸ்டாண்டு, கரூர் மாவட்டத்தில் வெண்ணெய்மலை, வேலாயுதம்பாளையம், வெஞ்சமாங்கூடலூர் ஆகிய பகுதிகளில் கோவில் நில பிரச்சனைக்கு தீர்வு காண ஸ்பெஷல் டிஆர்ஓ பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கு. அதிமுகவினர் பரப்புகின்ற வதந்திகளை எல்லாம் முறியடித்து இந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயம் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சியில உரிய தீர்வு காணப்படும். கரூர் மாநகராட்சியுடைய சில பகுதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டடங்களுக்கான வரிகள் சீரமைக்கப்படும். இது கரூர் பகுதிக்கு மட்டும் நாம செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு 5 வருஷத்துல பல்வேறு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். ஆட்சி அமைஞ்சோடனே நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து. ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 வரைக்கும் சேமிச்சிருக்காங்க. அதே மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை. இப்ப சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்தாங்க. எல்லாத்தை விட முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கடந்த 3 வருஷமா ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உரிமை தொகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி அதிமுகவும் பாஜகவும் உரிமை தொகையை நிப்பாட்டுவதற்கான முயற்சி ஈடுபட்டாங்க. ஆனா நம்முடைய தலைவர் 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்ட முயற்சி பண்றீங்களா? நான் 5000 ரூபாய் கொடுப்பேன்னு பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரா இல்லையா? இப்போ வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம்னா உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும். கல்வி ஊக்கத்தொகை 1500 ரூபாய் வழங்கப்படும். OAP முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாய் உயர்த்தி தரப்படும். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமான திட்டம், ஏற்கனவே உங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்ச திட்டம் தான். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்
மகளிருடைய ஒவ்வொருத்தருடைய கைகளையும் 8000 ரூபாய் உங்களுடைய கைகள்ல தலைவர் அவர்கள் ஒப்படைச்சிருவாங்க. மகளிர் உங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் வேணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நிறைவேற்றணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய தலைவர் ஆட்சி அமைக்க போவது உறுதி. மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க போவது உறுதி. அதற்கு மேலும் வலு சேர்க்கிற விதமா இந்த கரூர் தொகுதியிலையும் அரவக்குறிச்சி தொகுதியிலையும் 2 தொகுதியிலையும் உதயசூரியன் மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றிங்கிற செய்தி வரணும். செஞ்சு காட்டுவீங்களா? நீங்க அத்தனை பேரும் தயாராயிட்டீங்களா? உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்க தயாரா? இன்னும் நம்மளுடைய கைகள்ல 5 நாட்கள் இருக்கு. இன்னைக்கு 18, 23ஆம் தேதி தேர்தல். நீங்க ஒவ்வொருத்தரும் என்னமா அது போட்டோ? இந்த போட்டோ இதை விட சூப்பர் போட்டோ நான் வச்சிருக்கேன். இந்த போட்டோ பாரு, இது இன்னும் நல்லா இருக்கு. யாரு தெரியுதா? பார்த்து இறங்குது. தெரியுதாமா போட்டோ? இப்படிதான் இவர் முதலமைச்சர் ஆனாரு. அதனாலதான் இவரை நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஒரு 1ஆம் நம்பர் முரட்டு அடிமை. இந்த முரட்டு அடிமையையும் சங்கி கூட்டத்தையும் வர தேர்தல்ல அவங்க கிட்ட நீங்க அத்தனை பேர் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த 2 தொகுதியோட வெற்றி உறுதியா? கரூர் தொகுதி வெற்றி உறுதியா? அரவக்குறிச்சி தொகுதி வெற்றி உறுதியா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் அடுத்த 5 நாட்கள் நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரையும் சந்திங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய, உங்க தெருவில் இருக்கக்கூடிய, உங்க பகுதியில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, ஏன் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க போகுது, நம்முடைய 5 வருஷத்துல நம்முடைய தலைவர் என்னெல்லாம் திட்டங்கள் கொடுத்திருக்கிறாரு, மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம். எல்லாத்த விட முக்கியம், அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டுறக்கூடாது. அதுக்கு வர சட்டமன்ற தேர்தல் நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி இந்த தேர்தல் டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணி. இதுல டெல்லி அணிய வீழ்த்தி ஆகணும், தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். செஞ்சு காட்டுவீங்களா? உங்களையெல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் அதை விட பெருமையா சொல்லணும்னா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிங்க. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி நன்றி. சரித்திரம் படைத்தலை மலையே பாடும். பெரும் பெரும்